அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் டல்லாஸில் உள்ள விடுதியொன்றில் பணியாற்றி வந்த இந்தியர் ஒருவர் கொடூரமாக தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மனைவி மற்றும் மகன் கண்முன்னே கியூபாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் அவரை கூறிய ஆயுதத்தால் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார். பின்னர் துண்டிக்கப்பட்ட தலையை தரையில் பந்து போல உருட்டிச் சென்று அருகில் இருந்த குப்பை தொட்டியில் வீசியிருந்தார். இந்த நிலையில் குறித்த இந்தியர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ட்ரம்ப் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அத்துடன் இதுபோன்ற நபர்கள் நம் நாட்டில் ஒருபோதும் இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை, வாகனங்களை கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் முன்னதாக ஜோ பைடனின் ஆட்சியின் போது விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இதுபோன்று சட்டவிரோதமாக குடியேறும் குற்றவாளிகள் மீது மென்மையாக நடந்து கொள்ளும் போக்கு எல்லாம் தன்னுடைய ஆட்சியில் முடிந்துவிட்டது எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் காவல்துறையினரின் காவலில் இருக்கும் குறித்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.